ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானத்திற்கு ஆசிரியர் சங்கங்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் 2010ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து முழுமையான விலக்கு அளிக்க கோரி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு கேள்விக்குறியான சூழலில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியுள்ளது. அரசின் இந்த நடவடிக்கை மூத்த ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நலக் கூட்டமைப்பு, தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் முன்னேற்ற பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பாராட்டி வரவேற்பு தெரிவித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் உரிய சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை வரவேற்று தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வரவேற்கிறது. ஒட்டுமொத்த ஆசிரியர் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். டிட்டோஜாக் சார்பிலும் ஜாக்டோஜியோ சார்பிலும் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பிலும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு முழுமையாக இந்த தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை ஏற்று ஒன்றிய அரசு தேசிய கல்விக் குழுமம் சார்பாக NCT சார்பாக இதனை மறுவரையறை செய்து ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டுமாய் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு அல்லாமல் இந்த மாபெரும் தீர்மானத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.